கே.எஸ். ரவிக்குமார் சாரோடைய காம்பினேஷன் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த திரைப்படத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய எழுதுகிற அந்த ஸ்டைல் நீங்கள் பார்ப்பீங்க எல்லா நம்ம கிரியேட்டிவ்ஸ்லேயும் அவருடைய கையெழுத்து கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு எழுதுகிற அந்த ஒரு ஸ்டைல், அதற்கு கீழே என்னுடைய பெயர் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் சரியாக சேர்ந்து வந்தது. ஸோ சாரோடைய அசோசியேஷன் இந்த படத்தில் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய எனக்கு கிடைச்சா அதுவே எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அவார்டாக நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ரவிக்குமார் சார். ஏன்னா என்ன மாதிரி ஒரு சின்ன பொடியங்கூடையும் வந்து நீங்கள் வந்து டியூன் கேட்டிருக்கீங்க, நானும் டியூன் போட்டிருக்கேன், அந்த டியூனையும் நீங்கள் மதித்து ஓகே பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். இது வந்து தங்கமகன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் அவர் கேட்டார், இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றே கேட்டேன், சார் ஒரே ஒரு டவுட்டு என்ன அப்படின்னு. இல்லை நீங்கள் நிறையா திட்டுவீங்களாமே சார் ஸ்பாட்டில் அப்படின்னு. அவர் வந்து இல்லைப்பா நல்லா நடிகள்னா தான் திட்டுவேன் அப்படின்னாரு. எனக்கு உடனே பயம் வந்துருச்சு, நம்மளாம் அடியே வாங்குவோம் அப்போ கண்டிப்பாக அப்படின்ட்டு. பட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் திட்டு வாங்கலைன்னு நினைக்கிறேன். அது அவரை வந்து ஃபஸ்ட்டு நான் கூட ஒரு சக நடிகராக அந்த படத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் திட்டியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற டெல்லி கணேஷ் சார் 5 நிமிஷம் தான் கூட உட்காந்துருந்தாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. இது வரைக்கும் நடிகை கூட இல்லை அவரோட. அது தங்கமகனில் வந்து அவர் ஒரு சக நடிகராக ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு டைரக்டராக நான் ஒரு நடிகராக இந்த படத்தில் பார்த்தப்பவும் பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த டிஃப்ரென்ஸ் இருந்து. இங்கே ஜாலியாக பேசிட்டு நம்ம ஒரு கூட நடிக்கிற ஒரு நடிகர் மாதிரி தான் இருந்தார். இங்கே பார்த்தா பயங்கர இதுவாக இருக்குது. அது முடிச்சுட்டு உடனே பார்த்தா ரெமோவில் மறுபடியும் அவரோட நடிக்கிறேன், ரெக்கையில் மறுபடியும் அவரோட நடிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்காரு. ஸோ அது இந்த டைரக்ஷன் வந்துட்டா உண்மையிலே ஏன்னா பெரிய பொறுப்பு அது. ஸோ சாதாரணமாகவே அது வரும். பட் இனிவே இந்த டைமில் வந்து யாரையுமே பெருசாக திட்டலை, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இது சார் கூட நடிக்கும்போது அவருக்குள்ள இருக்க இயக்குனர் வெளியே வரவே இல்லை. ஆனால் அவர் இயக்குனருன்ற ஒரு கர்வம் மட்டும் அவருக்கு எப்பயுமே தெரிஞ்சுது, அந்த பிஹேவியர்லேயே தெரிஞ்சுது. சீனோட கண்டினியூட்டில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவார். பட் ஆனால் எந்த சூழ்நிலையும் சீனில் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டார். அவ்வளோ மரியாதை ஒரு இயக்குனருக்கும் சரி. அவரோடு சேர்ந்து அவங்களும் அவரோட டெலிவரி வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் முக்கியமாக தங்கமகன் பார்த்து நான் சாப்பிட்டு சொன்னது அந்த மெமரி மறந்து போகிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது சார். சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது அந்த படத்தை வச்சுட்டு அதை காணோன்னு தேட வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. செம்ம ஆக்டர். எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு அவர் டைரக்டரோ அதை விட செம்ம ஆக்டரு. அது ஃபேனாக நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய படமும் நடிக்கணும் சார். அதுக்கு என்ன. அப்புறம் சுதீப் சார், நான் சுதீப் சார் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கெட்டுதலில் பார்த்தோன்னே 2 பேரும் உடனே சடனாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன்னு தெரியல, 2 பேருக்குள்ள லவ் வந்துச்சு. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்க சொன்னார். அவர் சுற்றி இருக்கிற அவரை தெரிஞ்ச இல்லை தெரியாத யாரை கேட்டாலுமே சரி, அவர் நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, நான் நல்ல மனுஷன் சொல்கிறத மட்டும் மிஸ் பண்ணாமல் சொல்கிறாங்க. சீரியஸ்லி ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய மனுஷன் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நானும் சேர்த்து. ஆட்டோகிராஃப் படத்தை வந்து அவர் தான் கன்னடத்தில் எடுத்தார், அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்தார். தெலுங்குலையும் எடுத்திருந்தாங்க ஆட்டோகிராஃபை, அதை சிறப்பாக எடுக்க முடியல. ஏன்னா ஆட்டோகிராஃபுக்கு ரொம்ப டைம் செலவழிக்கணும் அதை எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஆட்டோகிராஃப் தமிழில் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்துச்சோ அதே இம்பேக்டை கன்னடத்தில் கொடுக்கறதுக்காக அவர் அதை டெடிகேட் பண்ணி அத்தனை நாள் எடுத்து அந்த படத்தை தமிழில் அடைஞ்ச அதே வெற்றியை கன்னடத்தில் அடைய வச்சு காமிச்சார். அதை கூப்பிட்டு என்கிட்ட செஞ்சு காமிச்சார். அது என்னன்னா அவரோட டெடிகேஷனை காட்டுது. இங்கே கமல் சார் நம்ம எப்படி பார்ப்போமோ அதுபோல் அங்கே அந்த சலங்கை சுவாதிமுத்தியம்லாம் வந்து தெலுங்கில் அவர் பண்ணியிருப்பார். சுவாதிமுத்தியம் தெலுங்கில் வந்து கமல் சார் இங்கே என்ன இம்பேக்ட் பண்ணாரோ அந்தளவுக்கு அவர் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு நல்ல சிறந்த நடிகர், டைரக்டர் ரெண்டும் உள்ளவர். அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழில் இன்ட்ரோடியூஸ் ஆகி இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் மூலம் இன்ட்ரோடியூஸ் ஆகி வர்றது. வெல்கம் சுதீப். கன்னடா சூப்பர் ஸ்டார் சுதீப் சார். ஆக்சுவலாக இது அவர் சொன்ன மாதிரி தான், இங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி இருக்குது. இதுவே பெங்களூரில் இந்த ஆடியோ லான்ச் நடந்திருந்தா ஒரு 20,000 பேர் இருப்பாங்க வெளியில். அதுவும் எப்படி நான் சொல்கிறேன்னா, முன்னாடி ஷூட்டிங் அப்போ ஃபஸ்ட்டு இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் நிறைய எடுத்திருந்தோம். அப்புறம் ஒரு நாள் தான் அந்த எக்ஸ்டீரியரை வந்து போனோம், ஒரு தேட்டர் வாசலில் வச்சு எடுத்தோம். அன்றைக்கி தான் அந்த ரியல் மாஸ் என்னன்னு பார்த்தேன். அதாவது இங்கே விஜய் சார், அஜித் சார் மாதிரி அங்கே அவர். ஸோ அவ்வளோ பயங்கர மாசு வச்சுட்டு எல்லாம் கை தட்டிட்டு எங்களுக்கு பார்க்க கூட நிற்கவே பயங்கர பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவரோட நடிக்கும் போதும் அவர் சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லிட்டு இது இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும். ஏன்னா அவர் டைரக்டும் பண்ணியிருக்காரு. இங்கே சிங்கம் வந்த படம்லாம் அவரு தான் அங்கே டைரக்ட் பண்ணி அதெல்லாம் பெரிய ஹிட் ஆகிருக்காங்க. ஸோ சில விஷயங்களை இப்படி பண்ணலாங்கிற ஐடியாவும் கொடுத்து நம்ம ஒரு ஒரு புது நடிகர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா என்கரேஜ் பண்ணார். ஸோ அவர் இங்கே கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் தமிழில் பெரிய ஹீரோவாக வரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். சொல்லலுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அது நிறைவேறும்னு நம்புகிறேன். There is no actor who has survived so far only on bare merits of talent, bare merits of contacts or influence.
It is only the influence of you people and the love that you have showered that has made actors, stars, superstars, etc. I'm not a newcomer to Chennai in that per se. I have always been here working towards our industry, films. But somehow, every time I have come here, the welcome the industry has given, all the three, my friends, Dhanush, Karthikeyan and Sethupathi, I really would love to tell them that I love you all for taking so much of the time of your great life and making this beautiful occasion happen. Thank you all. Thank you so much.